Hello friends, today ஒரு சூப்பரான பெட்ரூம் க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். நம்மளோட பெட்ரூமை எப்படி நீட்டாக அழகாக ஆர்கனைஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்பன் செல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓப்பன் செல்ஃபாக இருக்கனால வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து டஸ்ட் வந்து ரொம்ப படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஈர டவல் வச்சு எல்லா செல்ஃபையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இப்போ அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செல்ஃபை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கே வைக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா அழகாக ஆர்கனைஸாக வச்சுட்டாவே செல்ஃப் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அதே மாதிரி செல்ஃபில் பார்த்தீங்கன்னா தேவை இருக்க பொருளை மட்டும் வச்சுட்டு வேஸ்ட்டான பொருளை அப்பப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். செல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே இருக்க தூசி ஒட்டுற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடித்து விட்டுட்டேன். ஏசியுமே கையோட ஈர டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இந்த க்ளீனிங்கில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தூசியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒற்றையில் அடித்து தூசியெல்லாம் தட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெட் கவர், பெட்ஷீட், பில்லோ கவர் எல்லாத்தையுமே எடுத்து துவைக்க போட்டுட்டு இப்போ வேறு பெட் கவர் போட்டுக்க போகிறேன். பெட்டையும் கையோடு நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ வேறு பெட் கவர் போட்டுக்கலாம். பெட் கவர், பெட்ஷீட் இது எல்லாமே இப்போ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து சுற்றி நிற்கிறதுக்குள்ளே நான் வந்து பெட்ரூம் வந்து க்ளீனாக நீட்டாக தொடச்சி விட்டு வந்துடுவேன். நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெட்ரூமில் இருக்க பீரோவுமே நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். நம்ம ஒற்றையெல்லாம் அடித்தனால தூசியெல்லாம் அதில் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஈர டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். கீழே இருந்த தூசி எல்லாத்தையுமே நல்லா கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து மாப் போட்டு விட்டுக்கிறேன். மாப் போடும்போது நம்ம எல்லாம் லிக்விட் ஊற்றி மாப் போடுறோமோ அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி நம்ம பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதுனால அந்த டே ஃபுல்லாமே நல்லா வாசமாக இருக்கும். அதுவுமே மெயினாக நீங்கள் அட்டாச் பாத்ரூம் இருக்க ரூமாக இருந்துச்சுன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மாப் போட்டு விட்ருங்க. அந்த பெட்ரூமில் இருக்க மேட்டையுமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. பெட்ரூமை வந்து நீட்டாக க்ளீனாக தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து வாசமும் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டோட வாசம் சூப்பராக இருக்குது. அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க என்னோடய பெட்ரூம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயுமே நம்மளோட பெட்ரூம் மட்டும் இல்லை, நம்மளோட ஹோல் வீடே பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக ஆர்கனைஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ரூமை நல்லா நீட்டாக வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கும் வெளியே வந்து எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.